Hello students, welcome back to Zero Fail. I am Krishna. This is your 10th science session. In today's session, we're gonna see the topic acceleration due to gravity. Friends, in the case 1 and case 2. The case 1 la வந்து ball ஒரு 50 meter height வரைக்கும் போயிருக்கு. Then case 2 ல 100 meter height வரைக்கும் போயிருக்கு. சரி, இந்த ரெண்டு கேஸ்ல நம்ம கம்பேர் பண்ணும்போது எந்த கேஸ்ல ball return groundக்கு வரும்போது வேகமா வரும்னு பாத்தீங்கன்னா இந்த case 2. The reason என்னன்னா groundல இருந்து the height increase ஆகுது. அது இங்க தான் அதிகப்படியான height இருக்கு. The ball return வரும்போது அது நிறைய தூரம் travel பண்ண வேண்டியிருக்குது. That ball வந்து will change the velocity. அதாவது the ball return வரும்போது that will increase their velocity. We know that the change in velocity is called what? Acceleration. Got it. இப்போ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா மேலிருந்து கீழ வர அந்த பாலோட velocity சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. We can say the ball is now accelerating. Accelerate ஆகுது. எதனால accelerate ஆகுது? Due to the ground ஓட gravitationனால. That is what? Acceleration due to gravity. Guys, acceleration is equal to what? Velocity by time. அப்போ அதோட யூனிட் என்ன பாத்தீங்கன்னா velocityனா மீட்டர் பை செகண்ட். ஆல்ரெடி ஒரு டைம் வந்து செகண்ட். சோ நம்ம என்ன சொல்றோம்? மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். அப்படி நம்ம எர்த்ல வந்து இந்த acceleration due to gravity வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா g ஓட வேல்யூ என்ன? 9.8 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். இது வந்து எர்த்ல இருக்கிற வேல்யூ. காட் இட். இது வந்து பிளேஸ் டு பிளேஸ் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு இந்த கிராவிட்டியோட வேல்யூ. ஓகே, இதோட மீனிங் எக்ஸாக்ட்லி என்னன்னா எவ்ரி 1 செகண்டுக்கு இதோட வெலாசிட்டி என்ன ஆகும்? அதாவது 9.8 மீட்டர் பை செகண்ட். அதாவது என்ன? மீட்டர் பை செகண்ட்னா வெலாசிட்டி. ஆப்ஜெக்ட் இருக்குல, இந்த ஆப்ஜெக்ட் வந்து எவ்ரி 1 செகண்டுக்கும் அதோட வெலாசிட்டி எவ்வளவு சேஞ்ச் பண்ணுது? 9.8 மீட்டர் பை செகண்ட் சேஞ்ச் பண்ணுது. அதனால தான் ரொம்ப தூரத்துல இந்த பால் கீழே விழும்போது ஃபைனல் வெலாசிட்டி ரொம்ப அதிகமா இருக்குது. காரணம் நம்ம பாத்தீங்கன்னா எவ்ரி 1 செகண்டுக்கு என்ன பண்ணுது? ஒரு வெலாசிட்டி சேஞ்ச் ஆயிட்டே இருக்குது. வெலாசிட்டி சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்? எண்ட் ஆஃப் தி டைம் வெலாசிட்டி சேஞ்ச் ஆயிட்டே இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? வந்து சேரும்போது ரொம்ப வேகமா நம்ம கையில வந்து சேரும். புரியுதா? ஈஸி தான். சோ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண தேவை கிடையாது. ஓகே, we will see the next video. Thank you.